நீங்க என்னங்க இப்படி சொல்றீங்க அவகிட்ட? ஏய் ஆட நீ வேற சும்மா என்கிட்ட நானும் எம்பிடி தடவை கிளிப்பள்ளி சொன்னதுனாக்கா போக வேணாம்னு சொல்லிக்கிறேன். இந்த பிள்ளை புடிவாதமா போயிட்டு ஆவின்னு சொன்னா என்ன பண்ண சொல்ற? விடு போயிட்டு வரட்டும். சரிங்க மாமா, நான் போயிட்டு வரேன். பரவாயில்லையே, நம்ம கொடுத்த தைரியத்துல ராஜி அப்பாவை எடுத்து பேச ஆரம்பிச்சிருச்சா? ஏமா நீ கிளம்பி போயிட்டா அடுத்து என்ன நடக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? என்ன சித்தப்பா நடக்கும்? நான் அந்த போட்டியில கலந்துப்பேன், ஜெயிப்பேன். ஐயோ ஏமா குன்னக்குடியில என்ன நடக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? உன் அப்பாவும் சித்தப்பாவும் இதுதான் சான்ஸ்னு வந்து இங்க சண்டைக்கு நிப்பாங்க. எங்க வீட்டு பிள்ளைய ஆட விட்டு நீ சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கியான மல்லுக்கு நிப்பாங்க. அவங்க கிட்ட நாங்க பதிலுக்கு பேச முடியுமா? மாமா ப்ளீஸ் மாமா. பாரு பாராஜி, நான் சொல்ல வேண்டியதே எம்முட்டோ பொறுமையாக சொல்லி பார்த்துட்டேன். இதுக்கு மீறி நான் போயிட்டு ஆவின்ட்டு அடம் பிடிச்சேன்டா அது ஓ இஷ்டம்ப்பா. போய்க்க. என்னங்க நீங்க இப்படி சொன்னீங்கன்னா அவ இதான் சாக்குன்னு கிளம்பி போயிடுவாங்க. ஏய் விரி போட்டு போகணுன்னு முடிவு பண்ண வெளியே நம்ம என்ன செய்ய முடியும்? நீ போயிட்டு வாப்பா ராஜே, சந்தோஷமா போயிட்டு வாப்பா. என்ன இதெல்லாம்? இது பாருங்க, நான் வேணா அவளுக்கு சொல்லி புரிய- கோமதி தயவு செய்து கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? இது விஷயமா எது பேசுறா இருந்தாலும் அவங்க புரிஞ்சு மோட்டாட்டிக்குள்ள பேசிக்கிட்டு அவங்களே முடிவு எடுத்துக்கிட்டு நம்ம இதுலலாம் தலையிட வேணாம். அதுதான் நல்லது நமக்கு. வீட்டில் இருக்க பெரியவங்க ஒரு நல்லதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்களே அதை ஏற்றுக்கணுன்ற எண்ணம் இல்லைங்களே இந்த பிள்ளைகிட்ட. எனது சொல்லி புரிய வைப்பேன் இந்த பிள்ளைகிட்ட. இந்த பிள்ளை என்ன சின்ன பிள்ளையா? நல்லது இடத்துலையும் தெரியும் இந்த பிள்ளைக்கு, பட்டா தெரியும். விடு, அந்த பிள்ளை இஷ்டத்துக்கே நடக்கட்டும். அதே ஒரு சில பேர் சொல்லுவாங்கள்ல இந்த வீட்டில், பாண்டியனால என் பொழப்பு கட்டு போச்சுட்டு அது இழிச்சொல்லி பழிச்சொல்ல எனக்கு எதுக்குன்றேன். அவங்க முடிவு எடுத்து அவங்க போய்கிட்டு எப்படி இருந்துக்கட்டும். விடு. எங்க தொடங்கினாலும் கரெக்டா நம்ம கிட்ட தான் முடிக்கிறார். அப்பா நான் கடை கிளம்புறேன்ப்பா. சரி, என்ன நடக்குது? இவன் சைலண்டா எஸ்கேப்பா வரமாம்மா. இவன் என்ன டிசைன்னே தெரியலையே. பாரு பாராஜி, திரும்ப நீ என் முகத்தை பார்த்து நின்றுக்கே இருக்கிறதுல எதுவுமே நடந்துட போகிறது கிடையாது. நீயும் புரிஞ்சனும் சேர்ந்து இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. இங்கே பாரு, இனிமேல் இந்த பிள்ளை விஷயமா நீ எதுவுமே பேசக்கூடாது, அவ்வளோதான் சொல்லுவேன். சரிங்க, நான் எதுக்கு பேசுறேன்? பெருசா உங்களையே மதிக்காதவ என்ன எங்க மதிக்க போறா? சாரி, என்ன தப்பா நினைக்காத. நான் கிளம்பணும். எதுக்கு மேலேயே நீ கிளம்புற முடிவுல நீ உறுதியா தான் இருக்கியா? நம்ம 2 பேரும் எல்லா முடிவையும் சேர்ந்து எடுப்போம்னு அப்பா சொன்னாரு. ஆனா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கிற இடத்துல இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. எடுக்கிற முடிவை நீயே எடுத்துக்கோ, உன் இஷ்டப்படியே பண்ணு. நிறைய விஷயத்துல என் கூட நின்னுட்ட, இந்த விஷயத்துலயும் நில்ல. தனியா போக தெரியாம கேட்கல, ஆனா நீ வராம நான் மட்டும் கிளம்பி போனா அது ரொம்ப தப்பாயிடும். ப்ளீஸ் நீயும் என் கூட வரியா? எனக்காக வரியா ப்ளீஸ்?
கிளம்பிட்டா என்னங்க இவ? என்னமா இது மச்சான்? என்னடா இது? எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு நான் கிளம்புறேன்னு யாரும் என்ன தப்பா நினைக்க வேண்டாம். ராஜி, கதிர் எங்க? நீ போறதுக்கு அவன் என்ன சொன்னான்? வா போலாம். டேய், மா நாங்க கிளம்புறோம்மா. லூசாடா நீ? லூசா நீ? இவளுக்கு புத்தி சொல்றதை விட்டுட்டு நீயும் கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்க. ஏய் ஆ? இரு. என்னங்க நீங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டு இருக்காங்க? இவ்வளவு நாள் அவங்க விருப்பத்துக்கு தானே எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்பயும் பண்ணிட்டு போறாங்க. விடு. இங்கே வேறு இங்கே நடக்கிறதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லாத மாதிரி நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன்ல, அதே மாதிரி நீ இருந்துக்க. எப்படிங்க? என்னாலலாம் அப்படி இருக்க முடியாதுங்க. ஏண்டி நீ ஏச்சும் என் பேச கேட்பேன்னு நினச்சேன். அதுக்கு மேலே ஓம் பிரியா. ஐயோ, நாங்கெல்லாம் புருஷன் கிழிச்ச கோட்ல அப்படியே நின்னோம். அப்படி கூட நிக்க வேண்டாம். அதுக்காக நல்லது சொன்னா கேட்க மாட்டேனா எப்படி? நான் படிச்சதுதான் பாடுவேன்னா என்ன அர்த்தம்? ஐயோ, இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிட்டு இருக்கா பொண்டாட்டி. அவ என்ன பண்ணாலும் கூடவே நிக்கிறான் புருஷன். இப்படி இருந்தா குடும்பம் விளங்கிருமா? நல்லாவே விளங்கிரும். ஏய், நீ அந்த ஷோல கலந்துக்கிட்டே ஆகணுமா? ஆமா. நான் சொல்றது தான் கேட்க மாட்டேங்கிற. வீட்ல எல்லாம் அம்புட்டு தூரம் சொல்றாங்களே வேண்டாம் வேண்டான்னு. அவங்க சொல்றதையாவது கேட்கலாம்ல? ஏன் நீ அவங்க சொல்றதெல்லாம் கேக்குறியா? யார் என்ன சொன்னாலும் கேட்காம உனக்கு தோன்றதானே நீ பண்ற. நான் வீட்டு பேச்சு கேட்காம ஏதாவது பண்ணனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீ இந்த ஷோல கலந்துக்கிறதுக்கு என்ன காரணம் வச்சிருக்க? அது சொல்லு. சொல்ல மாட்டா. எனக்காக தான் கலந்துக்க போறேன்னு சொல்லவே மாட்டா. சொன்னா கண்டிப்பா போக விட மாட்டான். அவனுக்காக தான் இதுல கலந்துக்கிறேன்னு அவனுக்கு தெரியவே கூடாது. வீட்டுல இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னா நான் உன் கூட கிளம்பி வந்தேன். நீ சென்னை கிளம்பி போறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. ஏய், கொஞ்சம் யோசி ராஜி. நான் நிறையவே யோசிச்சுட்டேன். இவ்வளவு பிடிவாதம்லாம் ஒருத்திக்கு ஆகாது. உனக்கு இருக்கிற பிடிவாதத்துல எனக்கு பாதி கூட இல்ல. இங்க பாரு, நம்ம சென்னைக்கெல்லாம் போக வேண்டாம். போய் தான் ஆகணும். வேண்டான்னு சொல்றேன்ல. நான் அந்த ஷோல கலந்துக்கணும். அப்படின்னா நீ மட்டும் போ. நான் வரல. நீ தானே ஷோல கலந்துக்க போற. நீ மட்டும் போ. நான் வரல. என் பேச்சை கேட்காதவங்க கூட நான் எதுக்கு வரணும்?